தலைவருடைய கூலி திரைப்படத்துடைய சிக்கிடு வைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வந்து வெற்றி அடிச்சு பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது. நான் 2 வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த பாட்டோட எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அப்படியே உங்கள்கிட்ட வந்து பேச வந்துருங்க. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிரிக் வீடியோவாக இருக்கும். நிறைய இந்த என்ன சொல்கிறேன்னா அந்த பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். லிரிக்ஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி லிரிக் வீடியோ மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். சரி, அனிருத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது ஒரு கிளிம்ஸ் மாதிரி வருவார், டிஆர் சார் வருவாருன்னு தெரியும். பட் அவர் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்தாக வந்து டான்ஸ் ஆடி பயங்கரமாக வைப்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல. டிஆர் வந்துட்டாப்புல, பாட்டில் அறிவு வந்துட்டாப்புல, அதுக்கப்புறமேட்டு சாண்டி வந்தாப்புல, எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இந்த பாட்டுடைய லிரிக் வீடியோ வந்து பின்னாடி வந்து ரிலீஸ் பண்ணலாம். இருந்தாலும் இது வந்து ஒரு அனிருத்துடைய மியூசிக் வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய என்ன சொல்கிறேன்னா படத்தோட ப்ரொமோஷன் ஒரு வித்தியாசமான வகையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பாடல் ஆசிரியர், அதே மாதிரி வந்து ஒரு சிங்கர், ஒரு கோரியோகிராஃபர், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரியான ஒரு லிரிக் வீடியோவாக இது இருக்குது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். தலைவருடைய அந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸ் ஃபஸ்ட் ஆல்ரெடி ஒரு ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கிடு வைப்போடைய அந்த தலைவர் டான்ஸ் ஆடுற விஷயம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபோக்கஸ்டாக தலைவருடைய 2-3 ஷார்ட்ஸ் வந்து வருது. அது ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்குது. தலைவரோட லுக்கு வந்து சான்ஸே கிடையாது, பயங்கரமாக வந்து காட்டியிருக்காங்க. இந்த லிரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் வந்து ஃபுல்லாக நடிச்சிருக்காரு. தலைவர் வந்து பாட்டு பாட வேண்டிய எல்லா லைன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் வந்து பாடி ஆடி இருக்காப்புல. தலைவர் படத்தில் அந்த பாட்டுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து பயங்கரமாக பார்க்கணுன்னு பயங்கர ஆர்வத்தோடு நானும் காத்துட்ருக்கிறேன். கூலி படத்துடைய ப்ரொமோஷன் ஃபுல் ஸ்விங்கில் வந்து நடந்துட்டு இருக்குது. நிறைய அப்டேட்ஸ் வந்து படத்து சம்மந்தமாக வந்துகிட்டு இருக்குது. படத்துடைய வந்து ஒவ்வொரு வியாபாரமும் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தனியான வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹுக்கும் பாட்டு மாதிரியான ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரங்கம் அதிரட்டுமே பாட்டு தான் வந்திருக்கும். இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி, அதாவது ஒரு வைப்பு பண்ணுற பாட்டு. அதுக்கு தான் சிக்கிடு வைப்புனே வந்து பேர் வச்சுட்டாங்க. ஸோ அந்த வைப்புக்கு உண்டான விஷயத்துக்கு அந்த பாட்டுக்குள்ளே என்னென்ன சமாச்சாரங்கள் இருக்கோ அது எல்லாமே இருக்குது. தலைவர் ரொம்ப எந்துவாக பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடி அதை வந்து பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதே மாதிரி டிஆர் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் பார்க்கும்போது அவருடைய அந்த ஒரு சாதாரண ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து ஒரு சின்ன கிளிப் தான் இந்த சிக்கிடு அப்படிங்கிற இந்த வேர்டு, அதை வந்து ஒரு ஃபுல் சாங்காக மாற்றி டிஆர் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் சார் வந்து அதில் டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு அவரே நினச்சிருக்க மாட்டார் லைஃப்பில். அவர்கிட்ட இருக்க அந்த வைப்பும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டிஆர் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு முடிவு எடுத்திருந்தார், வேறு யாரோட படத்துலையும் நடிக்க மாட்டேன், வேறு யாரோட மியூசிக்லையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தார். கவன் திரைப்படத்துக்கு அப்புறம் அவருடைய நிறைய ஆட்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. ஏன்னா டிஆர் சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய திறமை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காரு சினிமாவில், சும்மா கிடையாது. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், தயாரிப்பு, நடிப்பு, டைரக்ஷன் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்காரு. ஸோ அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் பெரிய லெஜெண்ட் அவர் ஆக்சுவலி. அதாவது தன்னைத்தானே செதுக்கி கொண்டவங்க, தனக்குத்தானே ஒரு மியூசிக்கல் ஒரு பெரிய ஜேர்னி வந்து உருவாக்கணும்னு பார்த்திங்கன்னா டிஆர் சார். ஒரு காலத்தில் இளையராஜா சாங் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு வந்து ரைட்ஸ் போகுதுன்னா டிஆர் அவர்களுடைய பாடல் வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு ரைட்ஸ் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ பீக் ரைட்டிங்கில் வந்து அப்போ அவர் பண்ணியிருந்தார். அவருடைய பாடல்கள் வந்து அவ்வளோ பெரிய வந்து ஹிட் ஆச்சான். அப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கல் லெஜெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் வந்து பழைய ஆட்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டோம். ஒவ்வொருத்தவங்களும் பெரிய லெகசியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நினைவு கூற விதமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொருத்தவங்க உழைக்கிறாங்க. அனிருத் வந்து தன்னோட டிபார்ட்மெண்ட் மூலமாக, மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக பழைய லெஜெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப வைபாக இருந்தது. நான் 2 வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வழக்கம் போல் தலைவரோட அந்த ஒரு ஸ்டில்லை வந்து பார்க்க போகிறோம். தலைவர் வந்து அந்த சின்ன சின்ன இது இருக்குல்ல, அது இருக்குது, அந்த லுக்கு, அதுக்கப்புறமேட்டு தலைவரோட அந்த பாடல் வந்து தலைவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷனில் வந்து நம்ம உட்காந்து பார்த்துட்ருப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இமேஜின் பண்ணிகிட்ருப்போம். அறிவு அவர்கள் வந்து அந்த அரங்கம் அதிரட்டுமே அப்படிங்கிற பாட்டு எழுதின லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக எழுதியிருந்தார். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வைபுக்காக நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. அது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க முடியல, இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்க முடியல. அதை பற்றி வந்து லிரிக்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து, அதுக்கு லிரிக்ஸ் வீடியோவாக இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொன்றையும் நிறுத்தி வச்சு அதெல்லாம் பார்த்து கரெக்டாக உடனே பேசிட முடியும். ஸோ உடனே அந்த வைபில் பேசணும் அப்படிங்கிறதா பேசியாச்சு. அடுத்து கூலி படத்துடைய வியாபாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் தமிழ் வரலாற்றில் தெலுங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.0 திரைப்படத்துக்கு பிறகு கூலி திரைப்படம் தான் வந்து அதிக அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா படம் விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 60 கோடி ரூபாய்க்கிட்டே 50லேருந்து 60 கோடி ரூபா வரைக்கும் வியாபாரம் செய்யப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபா கண்டிப்பாக வந்து தெலுங்கு மார்க்கெட்டில் வந்து படம் வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இப்போதைக்கு பாட்டுடைய அந்த வைப்பில் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அனிருத் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவருக்குன்னு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வைப் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி தீம் மியூசிக் கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கொடுப்பாரு. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த பாட்டில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது.
அனிருத் இருக்க வரைக்கும் எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து ரஜினி சாரை வந்து ஏஆர் ரஹ்மான் சார் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மியூசிக்கலாக வந்து கொண்டாட வச்சாரோ அதே விஷயத்த அனிருத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருஷங்களில் அனிருத் அவர்கள் தலைவரை வந்து கொடுக்குற ஒவ்வொரு தீம் மியூசிக்காக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அது கொடுக்குற அந்த எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது வந்து ரசிகர்களை வந்து இன்னும் பயங்கரமாக இந்த 2K கிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலைவருடைய புகழை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒவ்வொரு லெஜெண்டுக்குமே இந்த மாதிரியான அவருடைய அக்மார்க் ரசிகர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து கொடுக்குற அந்த எக்ஸைட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறேன். எப்படி கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கிடைச்சாரோ, ரஜினி சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அனிருத் இருக்காரோ, அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் இவங்களும் இருந்தாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு லெஜெண்ட்ஸுக்குமே அவங்களுடைய ஃபாலோ பண்ணுற அடுத்த லெகசி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணால் இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து தமிழ் சினிமா சீக்கிரம் அடையும். அதுக்குண்டான ஒரு சூழல் தான் இப்போ உருவாகிட்டே இருக்குது. அதுக்குண்டான மிகப்பெரிய ஒரு பேஸை, ஒரு பாதையை வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரும் கமல் சாரும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. கமர்ஷியல் ரீதியாக ரஜினி சார் உருவாக்கிட்டு இருக்காங்க, டெக்னீஷியன் ரீதியாக கமல் சார் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. இந்த கூலி திரைப்படம் வந்து பண்ண போகின்ற வசூல் சம்மந்தப்பட்ட சாதனைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ரசிகர் மத்தியில் ஏற்படுத்துகின்ற இந்த வைபாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் பல வருடத்துக்கு பேசப்படும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இந்த பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வைப்பு தோணுச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.